சந்திப்போன்ட்டு அது ஒன்றும் இல்லை. என்னன்னா இந்த லேக்கை சுற்றி பார்க்குறதுக்கு காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இந்த லேக் வந்து ஒரு தாமரைப்பூ லேக்கு. அதுதான் இந்த சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். இந்த போட்டில் ஏறி இந்த தாமரைப்பூ லேக்கை சுற்றி பார்க்க போகிறேன். இங்கே என்ன சிறப்புனா நிறையா பறவைகள், அதே சமயம் தாமரைப்பூ. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையிலேயே. இயற்கையோட, அதாவது சூரிய உதயத்தோட இந்த லேக்கை நம்ம ரசித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இவரோட தான் வந்து இந்த தாமரைப்பூ லேக்கை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த போட்டில் தான். ஓகே, இன்றைக்கி காலை பொழுது அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. பத்தலவங்கள சூரிய உதயம், இயற்கையோட அழகு, தண்ணீர், இந்த செடி கொடி எல்லாமே. ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்தோட தனித்துவம் என்னன்னா பறவைகள், அதே சமயம் எருமை மாடு, அப்புறம் இங்கே உள்ளவங்களோட வாழ்வாதாரம். இப்போ இந்த போட்டு ஓட்டி மீன் பிடிச்சி அப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். தாலி நோய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேக் வந்து பாருங்கள். இந்த லேக் பேர் வந்து தாலி நோய் லேக் பத்தாலோம். இது வந்து ஒரு வெட்லேண்ட், அருமையாக இருக்குது. இதோ இதான் தாமரைப்பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சோப்பாக இருக்குது. காலையிலே மலர்ந்து சிறப்பாக இருக்குது. தாமரைப்பூ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. தாமரைப்பூ இலைய பாருங்க, தாமரைப்பூ இலைய அருமையாக இருக்குது. இந்த போட் பேர் வந்து லாங் டெயில் போட். ஏன் லாங் டெயில் போட்னால் இதோட மிஷின் வந்து பின்னாடி இருக்கும் பாருங்கள். அதோட அந்த இது வந்து காற்று, அந்த சுற்றுற இது வந்து நீட்டாக இருக்கும். அப்புறம் தான் அந்த காற்றாடி இருக்கும். அதுதான் லாங் டெயில் போட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தாமரைப்பூ லேக். ஏன்னா இங்கே வந்து இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த போட்டு ஓட்டுறதுலேயும் மீன் பிடிக்கிறதுலேயும்.
இந்த போட்டு ஓட்டுறவர் வந்து எனக்கு ஒரு தாமரைப்பூ கொடுத்துருக்காரு. பாருங்கள் தாமரைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தாமரைப்பூ சிறப்பாக இருக்குது. இப்போ இங்கேருந்து பறித்தது தாமரைப்பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தாமரைப்பூ சிறப்பாக இருக்குது. இயற்கை வளம். இயற்கைக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இயற்கை வந்து அழகானது, சிறப்பானது. நன்றி 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 இயற்கையே நன்றி. இப்போ இவரை பார்த்தீங்களா? இப்போ இவர் வந்து மீன் பிடிக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய உதயம் ஏற்பட போகுது. சூரிய உதயம். ஐயா சூரியன் வந்து இந்த வானத்துக்கு பின்னாடி, இந்த வானம் மறைச்சிட்டு இருக்கு. ஐயா சூரியனை, சூரிய உதயம் நடக்க போகுது. பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கு. காலையிலேயே இயற்கையோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூரிய உதயம். சூரிய உதயம். இந்த குருவிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு, சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு, அப்புறம் சூரியனோட அந்த நிழல் அப்படியே அந்த தண்ணியில் தெரிகிறதையும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அந்த நிழலை தண்ணியில் பார்க்குறதுக்கும், சூரிய உதயம் ஏற்படுறதை பார்க்குறதுக்கும், இந்த பறவைகளை பார்க்குறதுக்கும், இந்த தாமரை பூவை பார்க்குறதுக்கும் காலையிலேயே மனசுக்கு நிதமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கும்.
சொன்ன மாதிரி எருமை மாடு பாருங்கள், இந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு எவ்வளோ அழகாக நீச்சல் அடிக்குது பாருங்கள். சூரிய உதயம், வானம், மேகம், எருமை மாடு, பறவைகள் பாருங்கள் நீச்சல் அடித்து அதோட உணவை தேடி வருது. அற்புதம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காட்சியை பார்க்குறதுக்கு இதெல்லாம் கிடைக்காது. சூரிய உதயம், காலையிலேயே சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அதாவது சன்ரைஸ். பாருங்கள் எவ்வளோ எருமை மாடு பாருங்கள், எல்லாம் அதோட உணவை தேடி வருது. நீந்தி, அதாவது கரையிலேருந்து நீந்தி அதோட உணவை தேடி வருது. சூரிய உதயம், சன்ரைஸ். வாவ், சூப்பராக இருக்குது. போட்டில், லேக்கில் இப்போ நான் தலிநோய் லேக்கில் இந்த புல்லு மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த லேக்கை பார்த்தீங்களா, கடல் மாதிரி இருக்குது. ஆனால் அது கடல் இல்லை, இது லேக். இது ஒரு வெட்லேண்ட். அப்போ இது எப்படின்னா தாய்லாண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு லேக்னால் இது தான் தலிநோய் லேக். அப்போ இதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நடு லேக்கில் புல் இருக்குது, அந்த புல்லில் நான் நிற்கிறேன் பாருங்கள். இவர் தான் போட்டு ஓட்டிகிட்டு வந்தவர். சிறப்பான ஒரு மனிதன். இவர் தான் போட்டு ஓட்டிகிட்டு வந்தவர். தாமரை பூ இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூரிய உதயத்தோட